கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரமுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை நடத்தி வருகிறதை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த காலங்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரங்களை கொண்டு சேர்த்தபடியினாலே, கூட்டி சேர்த்தபடியினாலே கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் எங்களுக்கு தந்த நாள் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் களிகூர்ந்து மகிழும்படி கர்த்தராகிய தெய்வம் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏமன் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய முழு அசைவாடுதல் ஏமன் இந்த ஆராதனையிலே வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடி பலத்த காரியங்களை செய்யும் ஆண்டவரே. சொல்லுங்கள்லாம், வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா எங்க நடுவில் நீர் அசைவாடி பலத்த காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமத்தின் மகிமையை ஏமன் ஸ்தோத்திரம் இந்த இடத்தில் நீர் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடி துதி செய்ய, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்ய எங்களை பலனுள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருவின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஜனங்களை கர்த்தர் வேகமாய் ஸ்தோத்திரம் தடைகளை மாற்றி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதித்து ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து விடுதலையோடு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை பலப்படுத்துவீராக. கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடும் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும். நல்ல சந்தோஷமா உற்சாகமாய் ஆனந்தத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் இந்த பாடல்களை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, அங்கால புகழுடன் வாழ்வோம், மாற்றி வெற்றியில் விடுவோமே.
ஒரு பாடலை பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் வேறு ஒரு தெய்வமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென், ஆமென். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஆமென். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை நம்ம பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான
ஒப்பான தெய்வம் வேறு ஒருவரும் இல்லையே. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லையே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் சமுத்திரத்துக்கு முன்பதாய் வந்து நின்ற பொழுது செங்கடலை இரண்டாய் பிளந்து வழி கொடுத்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லவா? சரித்திரத்திலேயே இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது இல்லையே. அவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தடைகளை உடைத்தெறிகிற தேவன். ஆமென். தடைகளை உடைக்கிற தெய்வம். எரிகோக்களை போன்ற பெரிய தடைகள் நமக்கு முன்பதாய் வருகிற பொழுது அவைகளை உடைத்தெறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போமா? நம்ம ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போமா? ஒருத்தர் லீட் பண்ணோன்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்தை இருந்து அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஆமென். சத்தத்தை உயர்த்தி நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போமா? ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்த பொழுதிலும் அவை எல்லாவற்றிலும் சிறப்பானவர், அவை எல்லாவற்றிலும் மேலானவர், அவை எல்லாவற்றிலும் அவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். அவரை நாம துதிக்க வேண்டுமே. அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டுமே. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த வேண்டுமே. உமக்கு ஆராதனை அப்பா, உமக்கு ஆராதனை ராஜா. இந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்மை விடுவிக்கிற தெய்வம் அவர். நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். நம் மேல இருக்கிற நுகங்களை மாற்றி நம்மளை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். சத்ருவின் சகல அதிகாரங்களையும் தன்னுடைய காலின் கீழாய் அடக்க வைத்த தேவன் அல்லவா அவர். அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தெய்வத்தை கண்டு கொள்ளும்படியாய், அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் நமக்கு அவர் கிருபை ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. பாவிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறாரே. பாவ சேற்றில வாழ்ந்திருந்த நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம் எவ்வளவு பெரியது. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் சகலவற்றையும் அதினத்தின் காலத்தில் நியர்த்தியாய் செய்கிற தெய்வம் அவர். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆமென் அவர் ஆகாரம் அளிக்கிற தேவன் அல்லவா? அனுதினமும் நல்ல உடையை கொடுத்து, நல்ல வசிக்கிற இடத்தை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, அவரை ஆராதிக்க நல்ல ஸ்தலத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. தம்முடைய சிறகுகளின் நிழல்ல நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். கண்மலையின் மறைவில் வைத்து, ஒளிப்பிடங்களில் வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லையே. எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒரு குறைவும் இன்றி அவர் நம்மை வழிநடத்தி வருகிறாரே. ஒரு குறைவும் இன்றி வழிநடத்தி வருகிறாரே. இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கிலும், அவரை அறியாத புறஜாதிகளை பார்க்கிலும் நம்மளை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். எவ்வளவு உயர்ந்த ஸ்தலங்களில் வைத்திருக்கிறார்.
அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற பாசம், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம் அளவே இல்லையே, இதற்கு அளவே இல்லையே. தேவ பிள்ளையே, இரு கரங்களை மார்போடு அணைத்து சொல்லுவோமா, ஜீசஸ் ஹல்லேலூயா. வேதவசனம் இப்படி விவரணமாய் சொல்லுகிறது, நாளை தினத்துக்காக கவலைப்பட வேண்டாம், நாளை தினத்துக்காக கவலைப்பட வேண்டாம். காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளையும் போஷிக்கிற தேவன், அவைகளையும் உடுப்புவிக்கிற தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார் என்றால் அவர் நம்மை சும்மா விட்டு விடுகிற தேவன் அல்ல. நமக்காய் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் அவர். நமக்காய் சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்திருக்கிறாரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவரை ஆராதிக்காம எப்படி இருக்க முடியும்? இரு கரங்களை மார்போர் அணைத்து சொல்லுவோமா, கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் விழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. ஒரு விசை கூட, கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களில் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றேன். நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றேன். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, அவர் நமக்கு இறங்கி பதிலளித்தாரே. பதிலளித்தீர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில்
சேர்ந்து சொல்லுவோமா? ஆதரினே கர்த்தர் நீர் தேற்றினீர். ஆஹா கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே சத்தத்தை உயர்த்தி என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு அவனுக்கே Yes, Jesus. என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு விசை கூட என் இயேசு ராஜா சபை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே ஆமென். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். முழு உள்ளத்தோடு அவருடைய நாமம் முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இந்த நாள் வரையும் பாதுகாத்தாரே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? கண்களின் கருவிழிகளை போல கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இம்மட்டும் காத்த இந்த நல்ல தெய்வத்துக்கு, இம்மட்டும் காத்து நம்மை வழி நடத்தின நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி ஒரு விசை நம்ம ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆராதனை செலுத்துவோமா? தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிறாயா? இந்த நேரம் கூட நீ இதை நினைத்து யோசித்துக் கொண்டு இருக்கிறாயா? கண்மலையின் மறைவில வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன், தன்னுடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன், உங்களையும் வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்தும் சிந்தித்து யோசிக்காம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவர் சமூகத்தில் வைப்போமானால் நிச்சயமாகவே பதில் உண்டு, நிச்சயமாகவே பதில் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமாம். ஆமென், ஆமென். நாளை தினத்துக்காக கவலை வேண்டாம் சொல்லி இருக்கிறாரே. சகலவற்றையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? பின்ன ஏன் கவலைப்படணும்? பின்ன ஏன் நீ வருத்தத்தோட இருக்கணும்? அவர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்துல செய்ய வல்லமையுள்ள தேவன். எஸ் ஜீசஸ், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா.
உங்கள் சமூகத்தில் பாடல் பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எதை நினைத்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வர ஒவ்வொரு நாளுக்கும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அந்நியரை போல புறஜாதிகளை போல கலங்கி நாங்கள் துக்கப்பட்டு நாங்கள் வருத்தத்தோட கண்ணீரோடு இல்லாதபடி ராஜா, எங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் நாட்களை நாங்கள் கடத்தி சொல்ல தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மீதியுள்ள பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வார்த்தை வெளிப்பட வேண்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயங்களுக்கு ஏற்ற வார்த்தை, ஒவ்வொருவரோடு பேசத்தக்கதான வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தைகள் வெளிப்பட்டு அப்பா அது ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கிரியை செய்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி செல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நேராக நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. கடந்த சில நாட்களாகவே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிற வார்த்தையின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். पिछले कुछ दिनों से परमेश्वर जिस विषय से हमसे बातें करते आ रहे उसी के आगे के हिस्से आज वो हमसे बातें करेंगे. வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் आपके पवित्र शास्त्र को घुमा लीजिए. दूसरी राजाओं का पुस्तक 20வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 20वें अध्याय से परमेश्वर हमसे बात करेंगे. ஏமன் எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ராஜாவின் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். एजेकिया राजा के जीवन में जो हुआ उसी से हमसे बातें करते आ रहे हैं. ஏமன் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில एजेकिया राजा के जीवन में ஒரு வியாதி வந்தது. एक बीमारी आई. அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தது. वो मृत्यु के योग्य बीमारी थी. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினார். परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को एजेकिया राजा के पास भेज दिए. எசேக்கியா ராஜா போய் சொல்கிறார், एजेकिया राजा जाकर कहता है, நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்யும். देखो तुम मरने वाले हो, तुम्हारा घर का जो भी बचा कुचा काम है कर लो. உடனடியாகவே तुरंत எசேக்கியா ராஜா एजेकिया राजा சுவர் புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு दीवार की तरफ अपना चेहरा घुमाकर ஒரு குட்டி ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். एक छोटी सी प्रार्थना किए. அது என்ன ஜெபம்னு வேதம் சொல்கிறது? वो कौन सी प्रार्थना थी करके वचन कहता आगे, கர்த்தாவே, हाँ प्रभु, நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने உண்மையும் सच्चाई மன உத்தமமாய் நடந்து खरे मन से चलकर உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைச்சருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். और जो आपकी नजर में भला था उसे मैंने किया है. ஏமன் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और एजेकिया बिलक बिलक कर रोया करके कहा गया है. உடனடியாகவே கர்த்தருடைய பதில் உண்டாயிற்று. तुरंत परमेश्वर का जवाब आया. மறுபடி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். दोबारा परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को भेजते हैं. நீ போய் சொல்லு, तू जाके बोल, உன் ஜெபத்தை கேட்டேன், मैंने तेरी प्रार्थना सुनी உன் है, விண்ணப்பத்தை கேட்டேன், तेरी विनती सुनी है, உன் கண்ணீரை கண்டே, तेरे आंसुओं को देखा हूँ, நான் உன்னை குணமாக்குவேன், मैं तुझे चंगा करूंगा. 3ஆம் நாளில் நீ ஆலயத்திற்கு போவாய், और परसों के दिन तू परमेश्वर के चर्च में आएगा. உன் ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டி தருகிறேன். और तेरे आयु के दिन में 15 साल बढ़ा कर देता हूँ. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் மிகவும் சிறிய ஜெபம். एजेकिया राजा की प्रार्थना बहुत ही छोटी அந்த प्रार्थना. சிறிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கான காரணம் என்ன? அதைத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். वो छोटी सी प्रार्थना सुनने का कारण क्या है उसी के विषय हमसे बात कर रहे हैं. நாம் பல வருடமாய் ஜெபிக்கிறோம், हम कई सालों से प्रार्थना कर रहे हैं, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், उपवास रह के प्रार्थना कर रहे हैं, ஊழியர்களிடத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம், सेवकों के पास बताकर प्रार्थना करते, ஆனால் பதில் வரவில்லை. लेकिन जवाब नहीं आया. ஆனால் எசேக்கியா ராஜா ஒரு சிறிய ஜெபம் செய்கிறார், உடனடியாகவே பதில் வருகிறது. लेकिन एजेकिया राजा एक छोटी सी प्रार्थना के तुरंत जवाब आया. காரணம் என்ன? कारण क्या?
ஏற்கனவே ஆண்டவர் 4 காரியத்தை பேசி இருக்கிறார். पहले से ही परमेश्वर 4 कार्य बता दिए. நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்றைக்குள்ள வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். मैं उसे आपको याद दिलाकर आज के वचन की ओर जाना चाहता हूं. ஒன்றாவதாக पहला எசேக்கியா ராஜா एजेकिया राजा தேவனுக்கு முன்பதாக परमेश्वर के सामने தைரியமாய் நிற்கக்கூடியவனாய் இருந்தார். धैर्य के साथ खड़ा रहने वाला व्यक्ति था. தேவனுக்கு முன்பதாக தைரியமாய் நிற்கக்கூடிய அளவுக்குள்ள வாழ்க்கை அவனுக்குள் இருந்தது. धैर्य के साथ परमेश्वर के सामने खड़ा रह सके ऐसा उसका जीवन था. இரண்டாவதாக दूसरा மன உத்தமமாய் வாழ்ந்தவன். मन की उत्तमता खराई से जिया. உத்தமம் என்று சொன்னால் उत्तम मतलब क्या? எல்லா பகுதியிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் எசேக்கியா ராஜா. हर एक हिस्से में परमेश्वर के लिए प्रिय जीवन जैसे किया. ஆகவே தான் इसीलिए அவன் செய்த உடனடி ஜெபம் செய்த உடனடியாகவே பதில் உண்டாயிற்று. उसने जैसे प्रार्थना किया तुरंत उसके लिए जवाब मिल गया. மூன்றாவதாக तीसरा பிரச்சனைகள் வந்தபோது जब परेशानी आई ஆலயத்துக்கு நேராக ஓடி போனார். वो परमेश्वर के भवन चर्च की ओर दौड़ कर आया. தன் பிரச்சனைகளை ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபம் பண்ணினார். अपने परेशानियों को भवन में फैला कर रख के प्रार्थना किया. ஆலயத்தை நேசித்து ஆலயத்தில் போய் தன் பிரச்சனைகளை சொல்லுகிற மனிதனாய் இருந்தான். ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर के भवन से प्रेम कर कर वो वहां पर जाके अपने परेशानियों को बताने वाला व्यक्ति था. इसीलिए परमेश्वर उसको तुरंत जवाब दिए. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். जो परमेश्वर के भवन में आके प्रार्थना करेंगे उनकी प्रार्थना को परमेश्वर सुनेंगे. நான்காவதாக चौथा பிரச்சனைகள் வந்தபோது जब परेशानी आई தேவ மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி ஓடி போனார். परमेश्वर के मनुष्य के पास सलाह पूछने के लिए दौड़ कर गया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனைகள் வரும்போது परेशानी आते समय ஏமன் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். आपको प्रार्थना करना है. அடுத்தபடி अगला உங்கள் பிரச்சனைகளுக்கு आपके परेशानियों के ஏமன் लिए ஸ்தோத்திரம் ஊழியக்காரனிடத்தில் போய் ஜெபிக்கும் பழக்கம் இருக்க வேண்டும். आपके सेवक पास्टर जी के पास जाके प्रार्थना करने की आदत होनी चाहिए. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். आपके सेवक आपके पासबान की बात मानना है करके पिछले हफ्ते परमेश्वर ने आपसे कहा था. இன்றைக்கு ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை आज परमेश्वर बात करने वाला विषय 2 ராஜாக்களின் புத்தகம் दूसरे राजाओं का पुस्तक 18வது அதிகாரம் 18वां अध्याय. ஏமன் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18वें अध्याय में कहा गया कि 3வது வசனம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். तीसरा वचन और चौथा वचन में पढ़ता हूं, ध्यान से सुन लीजिए. எசேக்கியா ராஜா एजेकिया राजा தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தார். उसके मूल पुरुष दाऊद ने जैसे किया था वैसे परमेश्वर की दृष्टि में ठीक ठीक किया. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அவன் மேடைகளை அகற்றி उसने ऊंचे स्थान गिरा दिए, சிலைகளை தகர்த்து लाटों को तोड़ दिया, விக்கிரக தோப்புகளை வெட்டி अशेरे को काट डाला மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். और पीतल का जो सांप मूसा ने बनाया था उसे तोड़ दिया. மறுபடியும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். फिर से ध्यान से समझिए. அவன் ராஜாவான உடனேயே वो राजा बनते ही அவன் செய்த காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसने क्या काम किया पवित्र शास्त्र में बताया गया है. மேடைகளை அகற்றினான். ऊंचे स्थानों को गिरा दिए. விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவதற்கு அதுவரைக்கும் பல இடங்களில் மேடைகள் கட்டப்பட்டிருந்தது. देखो मूर्तियों के लिए बलिदान चढ़ाने के लिए तब तक कई जगह पर ऊंचे स्थान बनाए गए थे. அவன் ராஜாவான உடனே वो जब राजा बना ஏமன் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தக்கூடியதான மேடைகளை அகற்றினான். मूर्तियों के लिए बलिदान चढ़ाने वाले ऊंचे स्थानों को गिरा दिया. ஆங்காங்கே பெரிய சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. देखो यहाँ वहाँ बड़े बड़े लाटे मूर्तियां खड़ी थी. அவன் சிலைகளை தகர்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. उन लाटों को उन पुतलों को गिरा दिया करके कहता है वचन. விக்கிரக தோப்புக்கள், मूर्तियों के जो अशेरे मूर्तियां थी. தோப்புக்கள் என்று சொன்னால் விக்கிரகங்களின் கூட்டம் ஒரே இடத்தில் இருக்கிறதை தான் தோப்புக்கள் என்று சொல்லுவார்கள். देखो जहाँ पे बहुत सारे मूर्तियां इकट्ठे रहते उसे ही जो मूर्तियां इकट्ठे हुए कहते हैं. ஆமென். ஆமென். ஏமன் விக்கிரகத்தின் தோப்புகளை எல்லாம் அவன் ஏமன் வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उसने जो के मूर्तियों के जो झुंड में थे जो शेरा है उन्हें काट डाला. மோசே செய்து வைத்த வெண்கல சர்ப்பம் இருந்தது. और मूसा के बनाया पीतल का सांप था. ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டி வணங்கி வந்தார்கள். लोग उन्हें धूप जलाकर उनको दंडवत करते थे. வேதம் சொல்கிறது, वचन कहता है அந்த சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उन सांप को उसने चूर चूर करके तोड़ डाला. அல்லேலூயா. हालेलुया. அவன் ராஜாவான உடனே செய்த ஒரு காரியம், वो राजा बनते एक जो काम किया தன் தேசத்தையும் अपने देश को தன் ஜனங்களையும் और अपनी प्रजा को எவ்வளவு சுத்திகரிக்க முடியுமோ जितना शुद्ध कर सकता है அவ்வளவு சுத்திகரித்துக் கொண்டார். उतना
शुद्ध कर लिया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். ये सभी कार्य है जो परमेश्वर को पसंद नहीं। மேடைகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். ऊंचे स्थान परमेश्वर को पसंद नहीं। விக்கிரக தோப்புகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். अशेरा जहाँ मूर्तियों के झुंड के वो परमेश्वर को पसंद नहीं। சிலைகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். और मूर्ति जो पुतले वो परमेश्वर को पसंद नहीं। வெண்கல சர்ப்பம் தேவனுக்கு பிரியமில்லாதது. पीतल के सांप परमेश्वर को पसंद नहीं। தன்னை சுற்றிலும் उन्हें घेर कर தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எவைகள் இருந்ததோ जो कुछ जो परमेश्वर को पसंद नहीं था, தேவன் அவைகளை எல்லாம் उन सभी को அழித்து नाश कर தன்னையும் தன் தேசத்தையும் சுத்திகரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. खुद को और खुद के देश के लोगों को शुद्ध किया कर वचन कहता है। இவைகளை எல்லாம் அழித்து விட்டு इन सबको नाश कर தன் ஜனத்தை अपनी प्रजा को தேவன் பக்கம் திருப்பினார். परमेश्वर की तरफ घुमा दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, அருவருப்பானவைகளை அகற்றினார். घिनौने काम को दूर किया, ஜனத்தை अपनी प्रजा को பரிசுத்த தேவனுக்கு நேராக திருப்பினார். पवित्र परमेश्वर की ओर मोड़ दिया। ஆமென், आमीन। அதனால தான் इसीलिए தேவன் परमेश्वर எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணின உடனே பதில் கொடுத்தார். हिजकिय्याह राजा प्रार्थना करते ही तुरंत जवाब दे दिए। ஆமென், आमीन। நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் हम जो भी प्रार्थना करते हैं उन सभी प्रार्थनाओं का परमेश्वर जवाब देना है। நம்முடைய तो கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வேண்டுமானால் हमारे आंसुओं को परमेश्वर पोंछना है। तो நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में அழிக்கப்பட வேண்டிய சில மேடைகள் இருக்குது, அதை அழிக்கணும். नाश करने के लिए कुछ ऊंचे स्थान है, उसे नाश करना है। தகர்க்கப்பட வேண்டிய சிலைகள் சிலது நம்ம வாழ்க்கையில இருக்கு. तोड़ देने वाली कुछ पुतले जो है हमारे जीवन में है, அதையெல்லாம் என்ன செய்யணும்? வெட்டணும். उन सब को क्या करना है? काट डालना है। அல்லேலூயா, हालेलुया, ஆமென், ஆமென்। சிலைகளை தகர்க்கணும். मूर्तियों को काटना है। சில மேடைகள் இருக்கு, அதை அகற்றணும். कुछ ऊंचे स्थान है, उसे गिराना है। சில விக்கிரக தோப்புகள் நமக்குள் இருக்கு, और कुछ अशेरा जो हमारे अंदर है, அதை வெட்டணும். उसे काटना है। சிலதெல்லாம் உடைக்கப்பட வேண்டியதை உடைக்கணும். और जिसे तोड़ना है उसे तोड़ना है। பக்கத்துல கையை பிடிச்சுலுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, மேடைகளை அகற்றணும், சிலைகளை தகர்த்து போடணும், விக்கிரக தோப்புகளை வெட்டணும், சர்ப்பத்தை உடைக்கணும். ऊंचे स्थान को गिरा देना है, लाटों को तोड़ देना है, अशेरा को काट डालना है, पीतल के सांप को तोड़कर चूर चूर करना है। இன்னும் ஒரு மாதிரி பார்க்க கூடாது, பைபிள் சொல்றத சொல்லி தரேன். देखो मुझे अजीब से मत देखो, जो पवित्र शास्त्र कहता है उसे ही बता रहा हूं। ஆமென், आमीन। விக்கிரகத்தின் மேடைகள். मूर्तियों के ऊंचे स्थान, சில வீட்டுல போனீங்கனாலே ஒரு மேடை வச்சிருப்பாங்க. कुछ घर के अंदर जाओगे तो ही मूर्तियों के लिए एक ऊंचा स्थान बना कर रखते हैं। அதெல்லாம் அகற்றாதது வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. वो जब तक आप दूर नहीं करोगे परमेश्वर कार्य नहीं कर सकते। சிலைகள் पुतले தகர்க்கணும், उसे जो है नीचे गिराना है, விக்கிரக தோப்புகள் வெட்டப்படணும், अशेरा जो है उसे काट देना है, சர்ப்பம் உடைக்கப்பட வேண்டும். सांप जो है उसे तोड़ देना है। ஆமென், आमीन। இதெல்லாம் செய்த ये सब किए, எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. हिजकिय्याह राजा की प्रार्थना सुनी गई। இதெல்லாம் நமக்குள்ளால வச்சுக்கிட்டு, ये सभी हमारे अंदर रखकर, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளால வச்சுக்கிட்டு, इन सब को हमारे घर के अंदर रखकर இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா यीशु यीशु बुलाओगे तो இயேசு சொல்லுவாரு, यीशु कहेंगे முதல்ல எல்லாம் தூக்கி போடு. पहले इन सबको उठा के बाहर फेंक, ஆமா, தகர்க்க வேண்டியதை தகரு, जिसे गिराना है उसे गिरा, அகற்ற வேண்டியதை அகற்று, जिसे दूर करना है दूर कर, வெட்ட வேண்டியதை வெட்டு, जिसे काटना है उसे काट दे, உடைக்க வேண்டியதை உடை. हाँ जिसे तोड़ देना है उसे நான் तोड़ உன் दे। வாழ்க்கையில கிரியை செய்வேன். मैं तेरे जीवन में कार्य கைகளை करूंगा। தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए ना। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அப்ப இன்னைக்கு மேடை என்ன, आज उच्च स्थान क्या है, சிலை என்ன, पुतली मूर्ति क्या है, விக்கிரக தோப்பு என்ன, अशेरा क्या है, சர்ப்பம் என்ன, இதைத்தான் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். सांप क्या है, इसे ही परमेश्वर आज हमसे बातें करेंगे। முதலாவது पहला நாம் அகற்ற வேண்டியவை மேடைகள். जो ऊंचे स्थान जिसे हमें गिरा देना है। அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு புறத்தில் எல்லாம் விக்கிரகத்தை குறிக்கலாம்,
ये पूरा जो एक सामान्य रूप से मूर्तियों को दर्शाता है, ஆனால் இது காவிக்குரிய அர்த்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். लेकिन इसके आत्मिक मतलब को भी आपको बताता हूँ. மேடைகள் என்று சொல்லக்கூடியது ऊंचे स्थान जो है உயரமாக எழுப்பி கட்டப்பட்டவைகள், ऊंचे रूप से उठाकर बांधा गया, விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவதற்காக உயரமாக எழுப்பி கட்டப்பட்டவைகள். मूर्तियों के लिए बलिदान चढ़ाने के लिए ऊंचे रूप से खड़ा करके बांधा गया. இது இயற்கையானதல்ல, செயற்கையாக மனிதனால் கட்டப்பட்டவைகள். ये कुदरती रूप से नहीं आया, ये मनुष्य ने अपने हाथों से बनाया. அப்ப மேடைகள் நமக்குள் இருக்கா இல்லையா? तो ये ऊंचे स्थान हमारे अंदर है कि नहीं? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. நம்மை நாமே உயர்த்திக் கொள்ளும்படி நாம் பேசுகிறோமே, हम ही अपने आप को ऊंचा करके बड़ा करके बात करते அது हैं. நமக்குள் இருக்கக்கூடிய மேடை, விக்கிரகத்தின் மேடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். वही हमारे अंदर का ऊंचा स्थान, मूर्ति के लिए जो ऊंचा स्थान है वो है. நமக்கு நாமே சில நேரங்களில் மேடைகளை அமைத்துக் கொள்கிறோம். हम ही अपने आप के लिए कुछ ऊंचा स्थान मंच बना कर रख देते हैं. சில இடங்களில் சிலர் பேசுகிறதை பார்த்திருக்கிறீங்களா? कुछ जगह पर कुछ लोग बातें करते, उससे आपने सुना है क्या? எப்ப பார்த்தாலும் தங்களையே உயர்த்தி பேசுவார்கள். जब देखो अपनी ही बड़ी बड़ी बातें वाह वाह करके कहते हैं. தேவனை உயர்த்துவதற்கு பதிலாக परमेश्वर को ऊंचा करने के बदले நீ உன்னையே ஏவன் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறாயானால், तू अपने आप की ही तारीफ करते रहेगा तो உனக்குள் तेरे अंदर விக்கிரகத்துக்கு பலியிடும் மேடை இருக்கிறது என்பதை புரிந்து கொள். मूर्तियों के लिए बलि चढ़ाने वाला मंच है करके जान ले. அதான் உனக்கு சொன்ன, மேடை என்பது உயர்த்தப்பட்ட உயர்ந்த இடம். वही मैंने कहा, मंच ऊंचा स्थान करके அது மனிதனால் செய்யப்பட்டவைகள். वो मनुष्य के द्वारा बनाया गया. சிலரை பாருங்க, தங்கள் பிள்ளைகளை குறித்தே உயர்வா பேசிட்டே இருப்பாங்க. हाँ, कुछ को देखिए अपने बच्चे के बारे में तारीफ बढ़ाई करते रहेंगे. யாம் பிள்ளை அப்படி, யாம் பிள்ளை இப்படி, मेरा बच्चा ऐसा है, मेरा बच्चा वैसा யாம் है, பிள்ளைக்கு நிறைய திமாக் இருக்கு, मेरे बच्चा तो बहुत बुद्धिमान है. வாம் பிள்ளைக்கு என்ன 1.5 கிலோவா இருக்கு, क्या तेरे बच्चे के पास दिमाग 1.5 किलो का है क्या? கர்த்தர் எல்லாருக்கும் ஒண்ணு போல தான் மூளையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर सभी बच्चों को एक समान ही भेजा दिए गए. எல்லாருக்கும் ஒரே அளவு தான் பத்திடுங்க. सभी का जो हिसाब है वो एक ही हिसाब நம்ம है. யூஸ் பண்ணதுல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் தேஞ்சு கிடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். हम उसे इस्तेमाल करने में थोड़ा कम कर दिए, इसलिए थोड़ा घिसा पड़ा उतना ही. அல்லேலூயா. हालेलुया. விளங்குதா உங்களுக்கு? समझे क्या आप लोग? தேவன் நம்மை நாமே உயர்த்திக் கொள்வது நமக்குள் போட்டிருக்கும் மேடை. हम ही अपने आप को ऊंचा करना हमारे अंदर रखा हुआ मंच है. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். वो परमेश्वर को पसंद नहीं ऐसा कार्य है. ஆமென். சிலர் பாருங்க, कुछ को देखिए தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை ஏமன் ஸ்தோத்திரம் உயர்த்தி பேசிக் கொண்டே இருப்பார்கள். उनको जो आशीर्वाद मिला उसके बारे में तारीफ करते रहते हैं. சிலர்ட்ட ஒரு வண்டி இருந்துச்சுன்னா, कुछ के पास गाड़ी है तो என்கிட்ட இருக்கிற வண்டி தான் ஒஸ்தி அப்படின்னுவாங்க. हाँ, मेरे पास जो गाड़ी है ना वही सबसे बड़ा है, बढ़िया है. ஆமா, எங்களுக்கு இருக்க வீடு தான் பயங்கர வீடு அப்படின்னுவாங்க. हाँ, हमारा जो घर है ना वो उसके से ऐसा और कहीं नहीं है. நான் வாங்கி இருக்கிற பொருள் தான் ரொம்ப அப்படி அப்படின்னு நல்ல வர்ணிப்பான். हाँ, मैंने जो चीज खरीदा है ना उसके जैसा कुछ और ही नहीं, बहुत अच्छा है वो. இதெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் போடக்கூடியதான விக்கிரகத்தின் மேடைகள். ये सभी उनके अंदर खड़ा करने वाली मूर्तियों की ऊंचे स्थान मंच है. அல்லேலூயா. हालेलुया. சிலரை பாத்தீங்கன்னா, कुछ को देखोगे तो தங்கள் எங்க போனாலும் சரி, जहाँ कहीं पर भी जाए அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும், उनको एक मुख्य जगह पर बैठना है, அதுக்காகவே ஓடுவாங்க. इसीलिए दौड़ेंगे. சிலர்லாம் சர்ச்சில் முதல் ஸ்தானத்துக்காக ஓடுவார்கள். कुछ तो चर्च में पहला स्थान पाने के लिए दौड़ेंगे. வேலை செய்யற இடத்துல அப்படித்தான், काम करने वाले जगह पर भी, ஒரு கல்யாண வீட்லயும் அப்படித்தான், एक शादी के घर पर भी, எல்லாத்திலயுமே முதல் ஸ்தானத்தை பிடிக்க விரும்புவார்கள். सारी चीजों में पहला स्थान पकड़ने के लिए दौड़ेंगे. இது உங்களுக்குள் நீங்கள் போட்டுக்கொள்ளும் மேடை. ये आपके लिए, आपके अंदर आपने खड़ा किया ऊंचा स्थान मंच है. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. परमेश्वर कहेगा, ஒரு விருந்து வீட்டுக்கு போனியா, तो एक मेहमान के घर पे गया क्या, போய் முன்னால போய் உட்காரணும் விரும்பாத பத்துக்க, तू आगे जाके बैठने की चाह मत कर, கீழே போய் உட்காரு. तू नीचे जाके बैठ. ஆமென். ஆமென். முதல் ஸ்தானத்தை விரும்பாதே, पहले स्थान को तू मत पसंद அது कर, உனக்குள் நீ போட்டிருக்கும் மேடை. वो तेरे अंदर तूने खड़ा किया मंच है. சிலர் कुछ लोग நாங்கள் தான் பெரியவர்கள் என்கிறதான ஒரு பிம்பம், ஒரு பிக்சர் அவங்களுக்குள்ளாலே ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. हाँ, कुछ अपने अंदर एक अपना एक तस्वीर बनाए रखते कि अरे मैं ही सबसे बड़ा महान हूँ. ஆமென். आमीन. என்னை விட எல்லாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, अरे मुझसे बढ़कर और कोई नहीं, எனக்கு எல்லாம் தெரியும். मुझे सब पता है, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. उसको कुछ भी नहीं पता. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம். ये उनके मन के अंदर जो उन्होंने अपने लिए तस्वीर बना के खड़ी की है. Praise the Lord. Praise the Lord. இது நீங்கள் உங்களுக்குள் போட்டிருக்கும் விக்கிரகத்தின் மேடை.
மேடைகள். ये आपने आपके अंदर खड़ी की मूर्तियों की मंच है. இது அகற்றப்பட்டால் மட்டுமே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். इसे आप गिरा दोगे तभी परमेश्वर आपकी प्रार्थना सुनेंगे. சிலர்லாம் ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா कुछ लोग गांव जाते समय देखोगे तो என்னமோ அமெரிக்காவில் லண்டன்ல மாசம் 2 கோடி சம்பளம் எடுக்கிறது மாதிரி தான் ஊருக்கு போவாங்க. देखो ऐसे जाते जैसे अमेरिका लंदन में महीने का तनख्वाह 2 करोड़ है, ऐसे धूमधाम से जाते के. மும்பையில் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு படுற கஷ்டம் இங்க நமக்கு தான் தெரியும். अरे मुंबई में एक एक दिन खाने के लिए कितना तकलीफ उठाते ये बात हमें यहाँ पर पता है. ஊருக்கு போகும்போது தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொள்ள வேண்டாம். गांव पे जाते समय अपने आप को बड़ा करके दिखाना है. ஆமென் आमीन. ஹalleluya हालेलुया. தங்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று பல காரியங்கள் செய்கிறாங்க. उनको बड़ा समझना चाहिए. लोग कर कर बहुत से कार्य करते हैं. சிலர்லாம் कुछ लोग கடன் வாங்கி செய்கிற அநியாயத்தை பத்திருக்கலாம். अरे उधारी कर्ज लेके जो अन्याय का काम करते उसे देखियो क्या. எல்லாம் எதுக்கு தெரியுமா? ये सब क्यों मालूम है क्या? அவங்களை விட उनसे भी, அவனை விட उससे भी, பக்கத்து வீட்டுல உள்ளவனை விட पड़ोसी से भी என்ன மத்தவங்க எல்லாம் மேன்மையா நினைக்கணும். मुझे सभी जन जो के बड़ा करके जानना चाहिए. கடைசில வட்டி கட்டி கட்டி अंत में ब्याज को भरते भरते வட்டிக்காரன் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது வரைக்கும் விடுவாங்க. जिसने ब्याज में पैसे दिया वो आके गाली देगा, ऐसे खड़े रहेंगे. எதுக்குன்னு கேக்குறேன். मैं पूछता हूँ क्यों. ஆமென். आमीन. பக்கத்துல கையை பிடிச்சுங்க. பெருமைக்கு யாரும் மாவு இடிக்க கூடாது. देखो कोई भी घमंड के लिए आटा मत पीसिए. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? वो क्यों करके आप क्या है पता है क्या आपको? சொல்லி தரேன். என்ன मैं आपको सिखाता हूँ. இந்த ஊர்ல எல்லாம் முன்னால இந்த மாவு இடிப்பாங்க உரல்ல போடுங்க. அப்ப தெரியுமா? देखो पुराने गांव में ओलक रख के जो है आटा, जो आटा जो बनाने के लिए दाने को तोड़ते हैं. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் மாவு இடிக்கிறான். बगल के घर में एक जो है वो ऐसा ओलक से जो है आटा बना रहा है. இவன் வீட்டுல ஒண்ணும் இல்ல. इसके घर पे कुछ भी नहीं. கொஞ்சம் மண்ணை அள்ளி உரல்ல போட்டுக்கிட்டு ये कुछ मट्ठी को लेके अपने ओलक में डालकर பக்கத்துல உள்ளவன் என் வீட்லயே மாவு இடிக்கிறான்னு கேட்கட்டும்னு குத்துறான். बगल का पड़ोसी भी ये समझे कि मेरे घर में भी आटा है करके ये उससे आवाज करता है. எதுக்கு? किसके लिए? மத்தவன் என்ன பெருமையா நினைக்கணும், மேன்மையா நினைக்கணும். दूसरे मेरे को बड़ा समझना चाहिए, मेरी घमंड तारीफ होनी चाहिए. ஹalleluya. हालेलुया. ஏமன் தன்னை மேன்மையாய் நினைக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தான் என்று சொன்னால் यदि एक व्यक्ति अपने आप को दूसरे बड़ा समझे करके सोचता है तो அவன் வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்படவில்லை. उसके जीवन में परमेश्वर ऊंचा नहीं हुए. தன்னையும் தன் பலத்தையும் अपने आप पर और अपने बल पर தன் படிப்பையும் தன் பணத்தையும் குடும்பத்தையும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். अपने पढ़ाई लिखाई, अपने पैसे और अपने परिवार को बड़ा कर रहा है. மறுபடியும் சொல்கிறேன். दोबारा कहता हूँ, உன் படிப்பையும் तेरी पढ़ाई लिखाई உன் को, பொருளாதாரத்தையும் तेरी आर्थिक स्थिति को, உனக்கு தந்திருக்கிற எதையாவது நீ உயர்த்தி பிடித்துக் கொண்டு तेरे को जो कुछ दिया गया उसे तू ऊंचा पकड़कर உன்னை மேன்மையாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் अपने आप के बड़प्पन करते हुए जीवन जिएगा तो இதுதான் நீ உனக்குள் அவன் கட்டி வைத்திருக்கிறதான மேடை. यही तेरे अंदर तूने बांध कर खड़ा किया ऊंचा स्थान मंच है. வேதம் சொல்கிறது वचन कहता है மேடைகள் அகற்றப்படாதது வரைக்கும் जब तक ये ऊंचे स्थान गिराए नहीं जाएंगे தேவன் உன்னில் உயர்த்தப்பட முடியாது. परमेश्वर तेरे अंदर ऊंचा नहीं होंगे. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உயர்த்தப்படாதது வரைக்கும் जब तक परमेश्वर तेरे जीवन में ऊंचा नहीं होते உன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. तेरे जीवन में परमेश्वर कार्य नहीं कर सकते. கர்த்தர் கிரியை செய்யாத வரையில் जब तक परमेश्वर कार्य नहीं करेंगे கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க முடியாது. परमेश्वर तेरी प्रार्थना को सुन नहीं सकते. ஹalleluya. हालेलुया. உனக்குள்ளால ஒரு கற்பனையில் ஒரு மேடையை வைத்துக் கொண்டிருக்கிறாய். तेरे अंदर जो है काल्पनिक रूप से तूने एक मंच को खड़ा करके அது रखा है. விக்கிரகத்தை வைக்கும் மேடை. वो मूर्तियों को रखने वाली मंच அதை है. இன்னைக்கு தகர்த்துரு. उसे आज तू गिरा दे. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. சிலருக்கெல்லாம் 10 பவுன் கையில கிடைச்சா போதும். कुछ को तो हाथ में 10 तोला मिल गया तो போட்டு ஆட்ற ஆட்டை பத்தியனா फिर जो नाच वो दिखाते हैं ना, இந்த 20 பவுன் கிடைச்சுனா கையன் காலை பிடிக்க முடியாது. ये 20 तोला मिल गया तो उनका हाथ पांव भी नहीं पकड़ सकते. 50 பவுன் கிடைச்சா போதும். 50 तोला मिल गया तो எங்க போனாலும் அள்ளி கட்டி போட்டுட்டு போவாங்க. जहाँ भी जाओ अच्छे से उठा के पहन के जाएंगे. கடைசில கழுத்தார் பட்டு வெளிய வீட்டுக்கு வந்து சேரும். फिर जो है गला कटा हुआ घर वापस आएंगे. விளங்குதா உங்களுக்கு? समझे क्या आप लोग? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஆனா இயேசுவை நோக்கி பாருங்க. यीशु की ओर देखिए. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. நமக்கு இந்த உலகத்தின் பொருள் நமக்கு கையில வந்த உடனே ये दुनिया की चीजें हमारे हाथों में मिलते ही ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை நாமே மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். हम ही अपने आप को बड़ाए समझते हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. देखो तमिल में कहावत कहते हैं, அப்பனுக்கு வாழ் வந்தா அத்தை ராத்திரி கொடை பிடிப்பான் அப்படின்வாங்க.
அற்பமானவனுக்கு வாழ்க்கை வந்தாச்சுன்னா ராத்திரியிலையும் கொடை பிடிச்சிட்டு போவாங்க. देखो पिता का अगर जीवन आ गया तो அற்பமானவனுக்கு जो तुच्छ व्यक्ति है उसके लिए अगर कुछ खुल गया ना तो जो लोग हैं ना वो भी उनकी वाह करेंगे. ஆமென். आमीन. ஏன் அப்ப அப்படின்னா வெயில் அடிக்குதான் ராத்திரி. क्यों देखोगे तो रात को भी उनको जो धूप लग रही है ஏன்னா அவனுக்கு போட்டுக்க கண்ணாடி வித்தியாசம் இல்ல. क्योंकि उसने जो चश्मा पहना है वो अलग है ना. விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் हमारे जीवन में प्रभु எவ்வளவு உயர்த்தினாலும் कितना भी ऊंचा करे, சிங்காசனம் வரைக்கும் நீ உயர்த்தப்பட்டாலும் सिंहासन तक तो ऊंचा किया तो भी உன் இருதயத்தில் மேட்டிமை வரக்கூடாது. तेरे हृदय में घमंड नाम की चीज नहीं आनी चाहिए. என்ன வரக்கூடாது? क्या नहीं आनी चाहिए? ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. உன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, तेरे को कितना भी ऊंचा क्यों ना करे, தாழ்மையில் இருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்தவர் மட்டுமே உன் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும். दीनता से जिसने तुझे उठा कर ले आया केवल वही ऊंचा होना चाहिए. நமக்கு என்ன வருதுன்னா, हमारे अंदर क्या आता है? நான் உயர்ந்தேன், मैं ऊंचा हुआ, நீ உயரல. तू ऊंचा नहीं हुआ. தாழ்மையில் இருந்த உன்னை கர்த்தர் தான் உயர்த்தி வைத்திருக்கிறார். दीनता में पड़े तुझे ही परमेश्वर ने ऊंचा उठा कर रखा है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், कितना भी आप ऊंचा हो जाओ, எவ்வளவு கர்த்தர் உன்னை தந்தாலும், कितना भी परमेश्वर आपको दे दे, நான் சொல்றேன் கர்த்தர் இந்த பட்டணத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். मैं तुझसे कहता हूं परमेश्वर तुझे इस शहर में आशीष करेंगे, உன்னை உயர்த்துவார். तुझे ऊंचा करेंगे. இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உன்னை தூக்கி மேல வரைக்கும் கொண்டு போவார். तू अभी जिस स्थिति में उससे भी ऊंचा उठाकर तुझे ऊपर ले जाएंगे, கொண்டு வந்திருக்கிறாரு, ऊपर लेकर आएंगे இன்னும் கொண்டு வருவார். और भी लेकर आएंगे. ஆனா எவ்வளவு உயர்த்தப்பட்டார், कितना भी ऊंचा हो உன்னை மேன்மையா நினைக்காத. अपने आप को बड़प्पन मत दे, உனக்குள் ஒரு மேடை அமைத்துக் கொள்ளாத. अपने अंदर एक मंच को खड़ा मत कर. நான் தான் உயர்ந்தேன், मैं ही ऊंचा हूँ, என் பலம், मेरा बल, என் திறமை, मेरी काबिलियत. சொல்லாத. ऐसा मत बोल, சொல்லாத. ऐसा मत बोल. உன்னை உயர்த்தினவரை உயர்த்திக் கொண்டே இருக்க வேண்டாம். जिसने तुझे ऊंचा किया उसी को ऊंचा करते रहे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மனுஷனுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன். देखो मैं आपको एक फर्क बताता हूँ जो मनुष्य और यीशु के बीच में है. மனுஷனுக்கு मनुष्य के लिए 100 பவுன் கையில வந்துட்டுனாங்க, 100 तोला हाथ में मिल गया तो கழுத்து காமம் எல்லாம் அப்படி கடக்காயிரம். गर्दन गला जो भी है कान सब कड़क हो जाएंगे. அதுக்கு பிறகு மத்தவங்களை எல்லாம் கண்ணே தெரியாது. उसके बाद दूसरे लोग उनको दिखाई नहीं देते. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. यीशु मसीह को ध्यान से देखिए. வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரருங்க. आकाश और पृथ्वी का मालिक है वो. சகலமும் அவர் வார்த்தையினாலே உண்டாயிற்று. सारी चीजें उनके वचनों से सृष्टि की गई. உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. जो भी सृष्टि की गई वो उनके अलावा सृष्टि नहीं की गई. சகலத்தையும் கட்டுப்படுத்துகிறார். सारे चीजों पे राज करते हैं. அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்க. वो कहते तो होगा, उनकी आज्ञा से वो खड़ा रहेगा. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தெய்வம். इतना सर्वशक्तिमान परमेश्वर இந்த உலகத்துல வரும்போது, इस दुनिया में आते समय, சிலுவையில் தொங்கும்போது, क्रूस पे लटकते समय, பைபிள் சொல்லுது அடிமையின் ரூபம். बाइबल कहता है एक गुलाम का रूप. அடிமையின் ரூபம். एक गुलाम का रूप. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அவருக்கு பெருமையா சொல்றதுக்கு நிறைய இருந்துச்சுங்க. वो अपने आप के लिए कहने के लिए घमंड करने के लिए बहुत सारी चीजें தன்னை थी. உயர்த்துவதற்கு நிறைய இருந்துச்சு. अपने आप को ऊंचा करने के लिए बहुत सी चीजें थी. மரித்தவரை உயிரோடு எழுப்பினேன் என்று சொல்வதற்கு अनेகம் உண்டு. मरे हुए को जिलाया कर ऐसे कहने के लिए अनेक बातें थी. வியாதிஸ்தனை சுகமாக்கினேன் என்று சொல்வதற்கு अनेகம் உண்டு. बीमारी से जो पीड़ित थे उनको चंगा किया ऐसे कहने के लिए अनेक लोग थे. குருடனுடைய கண்களை திறந்தேன் என்று சொல்வதற்கு अनेகம் உண்டு. अंधों की आंखों को खोल दिया कर ऐसा बात कहने के लिए अनेक उनके पास थी. கல்லறைக்குள் இருந்தவனை வெளியே கொண்டு வந்தேன் என்று சொல்வதற்கு अनेகம் உண்டு. कब्र के अंदर जो एक व्यक्ति था उसे मैं बाहर लेकर आया कहने के लिए बातें थी. ஆனால் இயேசு लेकिन यीशु தன்னை மேன்மைப்படுத்தவில்லை. अपने आप की घमंड नहीं தன்னை किए, மேன்மைப்படுத்தவில்லை. अपने आप को ऊंचा नहीं किए. எல்லா இடங்களிலும் இயேசு தன்னை தாழ்த்திக் கொண்டே இருக்கிறார். हर एक जगह पर यीशु अपने आप को दीन किए. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. உங்களுக்குள் சில மேடைகள் இருக்கு இல்லையா? आपके अंदर कुछ मंच ऊंचे स्थान है ना. இதுவரைக்கும் अभी तक எதை மேன்மையாய் உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தியோ, जिसे ऊंचा कर कर घमंड की बातें कह रहे எதை थे, மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருந்தாயோ, जिसे आप ऊंचा समझ रहे थे, இன்றைக்கு பகல் நேரத்தில் आज इस दोपहर के समय அவைகளை உன் இருதயத்தை விட்டு அகற்றி उसे तेरे हृदय से दूर कर உனக்குள்ளால தாழ்மையின் சுபாவம் உருவாக வேண்டாம். तेरे अंदर दीनता का स्वभाव आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென் ஆமென். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடும்போது சொல்வார், फादर बेर्कमन जब गाते तो कहते हैं எல்லாமே சோ எல்லாமே சோ எல்லாமே சோ இயேசு இயேசு
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகி. கைகளை தட்டி இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக, இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக எல்லாமே இழந்து விட்டே, நான் எல்லாமே இழந்து விட்டே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த உலகத்தில் லாபமா தோன்றுகிற அத்தனையும் இயேசுவுக்காக அற்பமும் குப்பையுமா எண்ணணும். इस दुनिया में जो भी लाभदायक चीजें हैं वो सभी यीशु के लिए तुच्छ कचरा है करके गिनना है. லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. लूका के 11वें अध्याय के 11वें वचन को पढ़कर देखिए. அங்க ஒரு வசனம் இருக்கு. वहां पर एक वचन दिया गया है. லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம் படிப்பா. லூக்கா இடத்தில் பிறந்தவனிடத்தில் ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன். ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனை போல அந்த வசனம் இருக்குல்ல. ரைட், எங்கேயோ இருக்கு பைபிள். ஓகே, நான் உங்களுக்கு மத்தேயு 11:11 மத்தேயு ஏவன் ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. ஆமென். பாத்தீங்களா, ஸ்திரீ இடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. देखो, स्त्रियों से जो जन्मे हैं उनमें से यूहन्ना बपतिस्मा देने वाला से कोई बड़ा नहीं हुआ. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए. நம்ம எல்லாரும் हम सभी யோவான் ஸ்நானகனை விட பெரியவங்க இல்லைன்னு இயேசு சொல்லியிருக்கார். हम सभी यूहन्ना बपतिस्मा देने वाले से बड़े नहीं है कर यीशु कहेंगे. அரலப்பர் இருக்கார்ல, यूहन्ना அவர் தான் யோவான் ஸ்நானகர். ஓகே, அரலப்பரை விட யாரும் நம்ம பெரியவங்க இல்லைன்னு இயேசு சொன்னார். यूहन्ना बपतिस्मा देने वाले से बढ़कर और कोई नहीं कर यीशु ने कहा है. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? ஆமான். அரலப்பர் தான் யோவான் ஸ்நானகர் தான் இயேசுநாதருக்கு ஸ்நானம் கொடுக்கிறார். यूहन्ना बपतिस्मा देने वाला ही यीशु को भी बपतिस्मा देते हैं. எங்க? कहां पर? யோர்தான் योरदान நதிக்கு உள்ளால. नदी के अंदर. விளங்குச்சல உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குச்சல? समझे क्या? ஆமா, பழைய ரோமன் கத்தோலிக் பைபிள் சொல்லுது அர்ஸ்தாபக அரலப்பர் ஏமன் ஸ்தோத்திரம் ஒரு திருமுழுக்கு போட்டு ஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. और रोमन कैथोलिक के बाइबल में ऐसा क्या है कि जो नाम जो पास्टर जी ने लिया है वो जो के एक डुबकी में बपतिस्मा दिए कर हालेलुया हालेलुया. அப்ப அரலப்பரை விட பெரியவர்கள் யாரும் இல்ல. तो यूहन्ना बपतिस्मा देने वाले से बढ़कर और कोई नहीं है. பிறந்ததும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. पैदा भी नहीं हुआ था ना होगा भी. விளங்குச்சா? समझे क्या? நீ மலையே தகர்த்து போடு, तू पहाड़ कोई गिरा दे, ஆமா, ஒரு 1000 பங்களாவை கட்டு, 1000 बंगला खड़ा कर दे, அரண்மனையே கட்டு, एक राजमहल बांध ले. அரலப்பரை விட வேற யாரும் பெரியவங்க இல்ல அப்படின்னு இயேசு சொல்றாரு. यूहन्ना बपतिस्मा देने वाले से बढ़कर और कोई नहीं कर यीशु कहते. விளங்குச்சா? समझे क्या? அப்போ तब ஆனா அந்த அரலப்பர் செய்த காரியம் என்ன? तो ये यूहन्ना बपतिस्मा देने वाले ने क्या काम किया? என்ன செய்தாரு? क्या किए? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, यीशु को बपतिस्मा दिए, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாரு, स्वर्ग राज्य के विषय प्रचार किए. ஆனா இன்னொரு முக்கியமான காரியம் சொன்னாரு. और एक मुख्य बात कहे. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது சொல்கிறாரு, यीशु मसीह को देखते समय कह रहे, இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. यीशु मसीह के जूते के बांध खोलने के लिए भी मैं लायक नहीं हूँ. அவ்வளவு பெரிய மனுஷன், उतना बड़ा मनुष्य, அவ்வளவு பெரிய மனுஷன், उतना बड़ा मनुष्य. ஹalleluya हालेलुया. ஆமா, ரோம போர்ச்சேவர்கள் கூட அவரிடத்தில் வருகிறார்கள். रोम के सैनिक लोग भी उसके पास आते हैं, தைரியமா பிரசங்கம் பண்றாரு, धैर्य से प्रचार कर रहे. பாம்பு குட்டிகளே, हे सांपों के बच्चों, ஆமென், ஆமென். வரும் கோபாக்கினைக்கு आने वाले कोप से தப்பித்துக் கொள்வதற்கு बचने के लिए மனம் திரும்புங்கள். मन फिराओ. கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. कुल्हाड़ी जो है पेड़ के जड़ पे रखा गया है. हालेलुया. हालेलुया. மனம் திரும்பாதவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள். जो भी मन नहीं फिराएंगे वो काट कर अग्नि में फेंक दिए जाएंगे. அவ்வளவு தைரியமா ஓப்பனா பிரசங்கம் பண்றார். उतना धैर्य के साथ खुल्लम खुल्ला प्रचार करे. மனம் திரும்ப இல்லன்னா நரகம்தான். मन फिरा नहीं तो तेरे को नरक ही है. வாழுகிற பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா நரகம்தான். तू पाप में जीवन जीते रहेगा तो तेरे नरक ही मिलेगा. ஓப்பன் டாக்,
खुल्लम खुल्ला ஆமென் தெளிவா பேசினாரு. साफ रूप से बातें किए। அவர மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல. उनके जैसा प्रचार करने के लिए और कोई नहीं। அவருக்கு பின்னால ஒரு சீஷரின் கூட்டமே இருக்கு. उनके पीछे एक बड़ी जो चेलों की सेना है। இயேசுவுக்கு இவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். यीशु को यही बपतिस्मा दे रहे हैं। இயேசுவை சொல்கிறார். यीशु स्वयं कहते हैं யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் எழும்பினதில்லை. यूहन्ना बपतिस्मा देने वाले जैसा बड़ा व्यक्ति कोई नहीं आया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்தில் சொல்கிறார். यही यूहन्ना बपतिस्मा देने वाले यीशु से कहता है உம்முடைய ஆமென் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை. आपके पैरों में जो जूते हैं उसके बांध को खोलने के लिए भी मैं लायक नहीं हूँ। ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया। நமக்கு என்னமோ கொஞ்சம் கையில கிடைச்ச உடனே கைய கால நம்ம தெரியாமல் ஆடிட்டு கிடக்கும். हमें थोड़ा सा हाथ में मिलते ही ऐसा पता लगता है कि ऐसे हम बर्ताव करते कि हमारा हाथ पाँव ही हमें नहीं दिखाई देता। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆமா हाँ எவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றவன். कितना बड़ा अधिकार पाए व्यक्ति। இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவன். यीशु को बपतिस्मा दिया। பரலோகத்துக்கான வழிவாசலை காட்டி கொடுக்கிறவன். स्वर्ग जाने के लिए रास्ते को दिखा रहा है। அவன் சொல்றான் वो कहता है இயேசுவுக்கு முன்னால நான் குச் பி நஹி ஒண்ணும் இல்ல. यीशु के सामने मैं कुछ भी नहीं हूँ। ஆமென் आमीन। ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? लेकिन हम क्या सोचते நான் मैं யார் தெரியுமா? யார் தெரியுமா? कौन हूँ पता है क्या? காத்து போனா மூக்குல பஞ்சி. हवा चली गई तो नाक के अंदर कापूस। ஆமென் आमीन। நம்ம பேசுறோம் हमें बात நான் யார் தெரியுமா? हम बोलते अरे मैं कौन हूँ तुझे पता है क्या? எனக்கு எவ்வளவு இருக்குமா? मेरे को कितना है? எங்க மனைவியுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கான். मेरी पत्नी के एक बड़े भाई है कजिन। ஒரு நாள் அவன் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். एक दिन उन्होंने स्टेटस में डाला था பெரிய கோடீஸ்வரன் அவன். बड़ा करोड़पति। சென்னையில பல கல்யாண மண்டபங்கள் இருக்கு. और चेन्नई में उनके कई शादी के मंडप है। பெரிய பிசினஸ்மேன். बड़ा व्यापारी பயங்கரமான பிசினஸ்மேன். भयंकर व्यापारी। அவன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தான். उसने एक दिन स्टेटस डाला था। ₹1 காயினை வச்சிருந்தான் போட்டுருந்தான். 1 रुपया का सिक्का को रखा था। போட்டுட்டு அந்த ஸ்டேட்டஸ்ல எழுதியிருக்கான் उस 1 रुपए के सिक्कों को रखकर उसने अपने स्टेटस में लिखा था கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான். अंतिम तक सिर्फ तू ही है। நமக்கு விளங்காது இது. हमें नहीं समझेगा ये। உங்களுக்கு சொல்லி தரேன். मैं आपको सिखाता हूँ। இந்துக்கள் மரிக்கும் போது ₹1 காயினை மண்டையில வச்சு அனுப்பிடுவாங்க. हिंदू लोग जब कोई उनके इसमें मरता है तो उनके माथे पे 1 रुपए का सिक्का रख के भेज देते हैं। விளங்குச்சுல்ல உங்களுக்கு? समझे आप लोग? உனக்கு எவ்வளவு இருந்தாலும் तेरे को कितना भी रहे ஆமா நமக்கு அந்த ₹1 கூட இல்லை. हमें तो 1 रुपया भी नहीं है। ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या? ஆனா நமக்குள் சில மேடைகளை நாமே அமைத்துக் கொள்கிறோம். लेकिन हमारे अंदर कुछ मंच ऊंचे स्थान हम ही खड़ा कर देते हैं। எசேக்கியா ராஜா हिजकिय्या राजा ராஜாவான உடனே ஃபர்ஸ்ட் செய்தது राजा बनते ही पहला काम जो किया மேடைகளை அகற்றினார். इन ऊंचे स्थानों को गिरा दिया। உயரமாய் ऊंचे ஆமென் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவதற்கு வைக்கப்பட்டவைகளை அவன் அகற்றினார். मूर्तियों के बलिदानों के लिए जो रखा गया तो ऊंचे स्थानों को गिरा दिया। உனக்குள் तेरे अंदर உன்னை நீயே மேன்மையை நினைத்துக் கொண்டு अपने आप के बारे में बड़ापन सोचकर உன்னை நீயே பெருமையாய் நினைத்துக் கொண்டு अपने आप को गर्व घमंड की बातें सोचकर மேட்டிமையாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் घमंडी होकर जीवन जी रहा है तो மேடைகளை அமைத்து तू ऊंचे स्थान बनाकर சிலைகளுக்கு பலி செலுத்துகிறாய் என்பது அடையாளம். मूर्तियों की बलिदान चढ़ा रहा है करके निशानी है। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா हालेलुया। நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு போன ஒரு இடம் இருக்கு. मैं इस वचन को पढ़ते समय आत्मा परमेश्वर मुझे एक स्थान पर ले गए। वो एक जगह है। அப்படியே சிந்திக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசின ஒரு காரியம். ऐसे ही सोचते समय आत्मा परमेश्वर मुझसे बात किए। இந்த உலகத்துல நம்ம வரும்போது इस दुनिया में आते समय என்ன கொண்டு வந்தோம்? क्या लेकर आए? கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए। ஒட்டு துணி கூட இல்லாம தான் பிறந்தோம். अरे एक छोटा कपड़ा भी नहीं था ऐसा जन्म हुए। அதான் யோபு சொன்னார் நிர்வாணமாய் பிறந்தேன். वही अय्यूब कहता है मैं तो नंगा जन्म हुआ। அப்ப இந்த உலகத்தில் பிறந்த பிறகு तो इस दुनिया में पैदा होने के बाद இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறதெல்லாம் கர்த்தர் தந்த ஈவுகள். तो आज इस दुनिया में जब हमें तो हमें जो भी मिला कि ये सब परमेश्वर का दिया हुआ दान है। கர்த்தர் தந்த परमेश्वर दिया हुआ சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். जोर से बोलिए ஈவுகள் दान है। அல்லேலூயா हालेलुया। இதெல்லாம் என்ன பெருமை பாராட்டுகிறதுக்கு இருக்கு? फिर इसमें क्या घमंड करने की बात है? ஆமென் आमीन। சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. कुछ लोग प्रचार करते தன்னை குறித்தே மேன்மை பாராட்டுவார். सिर्फ स्वयं खुद के बारे में बड़ाई करते குடும்பத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணுவார். अपने खुद के परिवार की बड़ाई करते हैं। நான் உங்களுக்கு சொல்கிறேன்
मैं आपसे कहता हूँ தன்னை குறித்து மேன்மையாய் பிரசங்கம் பண்ணுகிற எந்த பிரசங்கத்தையும் கேட்காத. जो अपने आप की तारीफ बढ़ाई करते हैं, ऐसे कोई भी प्रचार को तो मत सुन। தங்கள் குடும்பத்தை குறித்து உயர்த்தி பேசும் எந்த பிரசங்கத்தையும் நீ கேட்காத. और खुद के परिवार के बारे में जो बढ़ाई करते हो प्रचार में से तो कोई भी प्रचार मत सुन। நான் என்கிற மேடைகள் அகற்றப்பட வேண்டும். मैं करके जो ऊंचे स्थान मंच है वो गिरा दिए जाने चाहिए। இயேசு உயர்த்தப்பட வேண்டும். यीशु ऊंचा होना चाहिए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? மேடைகள் அகற்றப்பட வேண்டும். वो ऊंचे स्थान गिरा दिए जाने चाहिए। ராஜாக்கள் 18க்கு நேராக திரும்புவோம் மறுபடியும். दूसरे राजा के 18वें अध्याय के फिर से घूमेंगे। மேடைகள் அவன் அகற்றப்பட வேண்டும். ऊंचे स्थान गिरा दिए जाने நம்மை चाहिए। நாமே உயர்த்துகிற அந்த நிலை நம்மை விட்டு மாறி இயேசு உயர்த்தப்பட வேண்டும். हम अपने आप को ऊंचा करते ये स्थिति बदल कर यीशु को ऊंचा करना चाहिए। இரண்டாவது दूसरा சிலைகளை தகர்த்தான். मूर्तियों जो लाटों ने तोड़ दिया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிலைகளை தகர்க்க வேண்டும். मूर्ति लाटों को तोड़ देना है। என்ன வேண்டும்? क्या करना है? சிலைனா என்னது? लाटो पुतला मतलब क्या? உயிர் இல்லாத ஒரு உருவம், जिसके अंदर जान नहीं, ऐसा एक मूर्त, ஒரு ஸ்ட்ரக்சர். एक पुतला। அப்ப உங்க வீட்ல இருந்தா என்ன செய்யணும்? तो आपके घर के अंदर है तो आपको क्या करना है? சொல்லுங்க, बताइए। தகர்க்கணும். அந்த தோடு தேனா வேற, தகர்க்கணும் அதுக்கு என்ன பைந்தில இருக்கு? दूर करना है। என்ன? दूर। சூர். என்ன இருக்கு? தகர்க்கணும். तोड़कर இதுல चूर என்ன करना இருக்கு? है। எனக்கு விளங்கலப்பா உங்க ஜிலேபி. तोड़कर चूर चूर करना है। சூர் சூர் करना है. आमीन। ஆமென். உடைக்கிறது வேற, தகர்க்கிறது வேற. तोड़ना अलग और चूर चूर करना अलग। உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா இது பைபிள்ல உள்ள வசனம் தான் சொல்றேன். देखो, आपकी प्रार्थना को परमेश्वर सुनना है तो पवित्र शास्त्र में जो वचन है उसे ही मैं आपको बता रहा இதை हूँ। செய்த எசேக்கியா ராஜாவுடைய குட்டி ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு பதில் கொடுத்தார். इसे किए एजेकिया राजा की छोटी प्रार्थना को सुन के परमेश्वर तुरंत जवाब दिए। ஆண்டவர் அருவருக்கிற காரியம், परमेश्वर नफरत करने वाले कार्य ये। பைபிள்ல வாசித்தீங்கன்னா ரெண்டே காரியம். बाइबल में पढ़ोगे तो दो ही कार्य, ஒன்னு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு விபச்சாரம். एक मूर्ति पूजा, दूसरा व्यभिचार। ஆண்டவர் அருவருக்கிறேன் அப்படின்றார். परमेश्वर कहते हैं मैं इन दोनों चीज से मैं नफरत करता हूँ। அப்போ तब சிலைகளை தகர்த்தா, जो मूर्ति पुतले उससे वो तोड़ के चूर चूर किया। ஆமென். आमीन। கைகளால हाथों से உடைக்க முடியாததை தகர்ப்பாங்க. जो तोड़ नहीं सकते उसे चूर चूर करते। விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? கைகளால உடைக்க முடியாததை என்ன செய்வாங்க? जो हाथों से तोड़ नहीं सकते उसे क्या करते? ஆமா, பாம் வச்சு வெடி வச்சு தகர்க்கப்பாங்க. बम रखकर उसे जो तोड़ के चूर चूर करते। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அது கடினமானது. तो वो कठिन है। அப்ப சிலைகள் என்று ஏவன் உங்களுக்கு சொல்லும்போது ஆவிக்குரிய காரியத்தை சொல்கிறேன். तो मूर्ति लाटो जो इसकी आत्मिक कार्य आपसे कहता हूँ, நமக்குள் हमारे अंदर உயரமாய் ऊंचे மிகவும் கடினமாயிருக்கும் பாவங்கள், कुछ कठिन पाप। ஆமென். आमीन। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। சில பாவங்களை कुछ पापों को உடைக்க பிரயாசப்பட்டீர்கள், உடைக்கப்படவில்லை. तोड़ने का प्रयास किए लेकिन तोड़ नहीं पाए, உடைக்க முடியல. तोड़ नहीं सके। சில பாவங்களை அழிக்க பிரயாசப்பட்டீர்கள், அழிக்க முடியவில்லை. कुछ पापों को नाश करने का प्रयास किए लेकिन नाश नहीं कर सके। சில பாவங்களை தூக்கி எறிய பலமுறை பிரயாசப்பட்டீர்கள், ஆனால் முடியவில்லை. कुछ पापों को उठाकर फेंकने के लिए कई बार प्रयास किए लेकिन नहीं हुआ। சில பாவங்களை விட்டு ஓடுவதற்கு தீர்மானம் பண்ணினீர்கள், ஆனாலும் முடியவில்லை. कुछ पापों को छोड़कर भागने का प्रयास किए फिर भी वो आपसे नहीं हुआ। பலமுறை பிரசங்கங்களை கேட்கும்போது कई बार प्रचार को सुनते समय அழுது அழுது ஒப்பு கொடுப்போம். रो रो कर अर्पण करते गए। ஆண்டவரே, परमेश्वर, இந்த பாவத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன். मैं इस पाप को छोड़ देना चाहता हूँ। இந்த பாவத்திலிருந்து விலகி ஓடுவதற்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். इस पाप से मैं बचकर भागने के लिए मैं फैसला करता हूँ। ஆனா என்ன செய்ய முடியலனா, लेकिन क्या नहीं हो रहा, அது மீண்டும் தொடர்ந்து நம்மை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. वो फिर से हमारा पीछा करते आ रहा है। அந்த பாவம் மறுபடியும் நான் செய்து கொண்டே இருக்கிறோம். उसी पाप को मैं वापस कर रहा हूँ। எச்சரிக்கப்படும் போது உணர்வடைகிறோம். जब चेतावनी मिलता है तो मैं एहसास में आता हूँ। ஆனால் लेकिन மறுபடியும் அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. फिर से वो पाप मेरे पे प्रबल हो जाता है। ஏமன் மறுபடியும் துணிகரமாய் செய்து விடுகிறோம். फिर से मैं ढिठाई से उस पाप को कर देता இது हूँ। செய்வதனால் தேவ கோபம் வரும் என்று தெரியும். इसे करने से परमेश्वर का गुस्सा मेरे पर आएगा करके पता है।
மறுபடியும் துணிகரமாய் நான் செய்கிறேன். फिर भी हिम्मत कर कर उसी पाप को करते हैं. கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஒரு பாவத்தை மறுபடியும் 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 துணிகரமாய் செய்யும்போது एक पाप को वापिस 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 हिम्मत करके डिठाई से करेंगे तो நம்முடைய இருதயம் பாவத்தினால் கடினப்படுகிறது. हमारा हृदय पाप की वजह से कठिन होता है. கடினப்பட்ட பிறகு कठिन होने के बाद மனம் திரும்புவதற்கு பிரயாசப்பட்டும் मन फिराने के लिए प्रयास करने के बावजूद விட்டுவிட தீர்மானம் பண்ணின போது अरे उसे छोड़ देने का फैसला करने के बाद भी விட்டுவிட முடியவில்லை. उसे छोड़ नहीं सके. பாவத்தை குறித்த உணர்வு வருகிறது. पाप के बारे में एहसास आ रहा है. எச்சரிக்கப்படுகிறேன். चेतावनी पा रहा हूँ. விட முடியாததினால் नहीं छोड़ पा रहा हूँ इसलिए அதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன். उसे सोच के रो रहा हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. சிலருக்கு பாத்தீங்கன்னா இயேசுவும் வேணும் பாவம் வேணும். कुछ को आप देखोगे तो यीशु भी चाहिए पाप भी चाहिए. ஆமென். आमीन. யாரும் வேணும்? क्या चाहिए? சொல்லுங்க பாப்போம். இயேசுவும் வேணும், बोलिए. இயேசுவும் வேணும், यीशु भी चाहिए, இயேசுவும் வேணும், यीशु चाहिए, பாவம் வேணும். पाप भी चाहिए. என்னைக்கு அது பாவம் வேணும், அந்த சரி பாலும் வேணும் பாய்சனும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? या किसी दिन मुझे दूध भी चाहिए और जहर भी चाहिए ऐसा मांगे हो क्या? கேட்டிருக்கீங்களா? अरे मांगे हो क्या? கேட்டிருக்கீங்களான்னு கேட்கேன். अरे पूछ रहा आप मांगे कि नहीं? விவரமா இருக்கிறீங்களா? பால் தான் வேணும் பாய்சன் வேண்டாம் அப்படின்னு. इस बात में आप समझदार हो ना कि मुझे दूध ही चाहिए जहर नहीं चाहिए. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவும் வேணும் பாவம் வேணும்னா நோ, यीशु भी चाहिए पाप भी चाहिए तो नो, கிடைக்காது. नहीं मिलेगा. ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஒண்ணு இயேசு. एक यीशु. இயேசு வந்தா வாழ்க்கை, यीशु आएंगे तो जीवन, பாவம் வந்தா சாவு. पाप आएगा तो मृत्यु. பைபிள் தெளிவா சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். बाइबल साफ कहते हैं जो आत्मा पाप करता है वो मरेगा. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. சிலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு இன்னைக்கு. कुछ का जीवन ऐसा ही है. இயேசு வேணும், यीशु चाहिए ஆனா பாவத்தை விட முடியல. लेकिन पाप को छोड़ नहीं पा रहे. காரணம் என்ன? कारण क्या? எச்சரிக்கப்பட்டோம் चेतावनी पाकर மறுபடியும் பாவம் செய்தபடினா वो वापिस पाप की इस वजह से அந்த பாவம் கடினமாக மாறிவிட்டது. वो पाप अभी कठिन हो गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பாவத்தை उस पाप को இனி விட்டு விடணும்னு தீர்மானம் பண்ணாத. अभी छोड़ देने का फैसला मत ले. உதறணும்னு நினைக்காத. उसे झिड़क दूंगा करके मत அதை सोच. தகர்க்கணும்னு தீர்மானம் பண்ணு. उसे चूर चूर करूंगा करके फैसला कर. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. சில பாவங்களை நீ தான் தகர்க்கணுங்க. कुछ पापों को तुझे ही चूर चूर करना है, ஏன்னா அந்த பாவம் உனக்குள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. क्योंकि वो पाप ने तुझे गुलाम बना के रखा है. பாவத்தை தகர்ப்பதற்கு என்ன செய்யணும்? पाप को चूर चूर करने के लिए क्या करना है? பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும். पवित्र आत्मा की मदद चाहिए. பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போன்றவர், நெருப்பை போன்றவர். बाइबल कहता है पवित्र आत्मा अग्नि आग के समान है. கடினமான பாவத்தை உடைப்பதற்கு அவருடைய உதவி தான் வேணும். कठिन पापों को तोड़ने के लिए उनकी सहायता चाहिए. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. சிலைகள் தகர்க்கப்பட வேண்டும். मूर्तियों को जो चूर चूर करना है, தகர்க்கப்பட வேண்டிய பாவங்களை நீ தகர்க்காதது வரைக்கும் जो पापों को तुझे चूर चूर करना है उसे जब तक तू चूर चूर नहीं உன் करेगा, வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாது. तेरे जीवन में परमेश्वर कार्य नहीं कर सकते. ஆமென். உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஏமன் ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்க முடியாது. तेरे जीवन में परमेश्वर तेरी प्रार्थना को नहीं सुन सकते. ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து அழு. परमेश्वर के सामने बैठ के रो, என்னால உடைக்க முடியாத பாவம் ஆண்டவரே இது. मैं इस पाप को तोड़ नहीं पा रहा हूँ प्रभु. நீங்க வந்தா மட்டும் தான் தகர்க்க முடியும். सिर्फ आप आएंगे तो ही इसे मैं चूर चूर कर सकता हूँ. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை உன்னிடத்துல கேளு. पाप से जीतने के लिए पवित्र आत्मा को तू मांग. ஹல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியான் உனக்குள் வரும்போது पवित्र आत्मा तेरे अंदर आते समय சகல சத்தியத்திற்குள்ள உன்னை நடத்த ஆரம்பிப்பா. सारे सत्य में तुझे चलाएंगे. பாவத்தை குறித்தோ, पाप के बारे में, நீதியை குறித்தோ, धर्म के बारे में, நியாய தீர்ப்பை குறித்தோ न्याय के बारे में உனக்குள்ள இருந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பா. तेरे अंदर से तुझे डांट कर समझाते रहेंगे. அநேக நேரத்துல பாவத்தை விட்டு ஓட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? अनेक समय में पाप को छोड़ के भाग नहीं पा रहे, इसका कारण क्या है पता है क्या? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் நீ பெறல. पवित्र आत्मा के अभिषेक को तूने अभी तक नहीं पाया அதனால है, தான் பழைய பாவங்கள் உன்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. इसीलिए पुराना पाप फिर से तेरे पर जीत रहा है. உண்மையாகவே நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் सच में तूने पवित्र आत्मा का अभिषेक पाया है तो பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. उसी पाप में तू बना नहीं रह सकता. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உனக்குள் இருக்கிற பாவத்தை தகர்த்து விடுவார். तेरे अंदर के पाप को चूर चूर कर देंगे. அல்லேலூயா. हालेलुया. ஒரு பாம் ஒரு இடத்துல கொண்டு வச்சிட்டா, एक बड़ा सा एक बम को आप जाकर एक जगह पे रख देंगे तो எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, वो जगह कितना भी मजबूत स्ट्रांग
क्यों ना हो, தூள் தூளாய் தரமட்டமாக उसे जोगे धूल के समान चूर चूर कर देगा, தகர்க்கப்பட்டு கிடக்கும். वो पूरा टूट कर बिखर कर पड़ा रहेगा। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உனக்குள் இறங்கி வரும்போது तेरे अंदर उतर कर आते समय இதுவரைக்கும் உன்னால் தகர்க்க முடியாத பாவத்தை அவர் தகர்த்தறிவார். अभी तक जिस पाप को तू तोड़कर चूर चूर नहीं कर सका, वो उसे चूर चूर करके फेंकेंगे। ஆண்டவரே சொல்லி அழு. परमेश्वर से बताकर रो, துணிகரமான பாவம் என்கிட்ட இருக்கு. डिठाई हिम्मत से किए हुए पाप मेरे अंदर है। துணிகரமான பாவம் தான். डिठाई के पाप ही அவன் கடின இருதயத்தை உனக்குள் உருவாக்கும். कठिन हृदय तेरे अंदर बनाती है। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, சில துணிகரமான பாவங்கள் कुछ डिठाई के पाप கடின இருதயத்தை உருவாக்கும். कठिन हृदय को बनाती है। எத்தனை சத்தியத்தை கேட்டார், कितना भी सत्य सुन लो, அந்த பாவத்தை விட்டு உன்னால வெளியே வர முடியாம இருக்கும். उस पाप को छोड़ के तू बाहर आ ही नहीं सकता இன்னைக்கு होगा। பகல் காலம் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். हाँ, दोपहर के समय परमेश्वर तुझसे बात करे। உனக்குள் இருக்கிற சிலை तेरे अंदर जो ये पुतला है, தகர்க்கப்பட வேண்டும். इसे चूर चूर करना है, தகர்க்கப்பட வேண்டும். इसे चूर चूर करना है। கடினமானவைகள், कठिन चीजें, கடினமான பாவம், कठिन पाप, ஆமென், துணிகரமான பாவம், हाँ, डिठाई से करने वाली पाप, இருதயத்தை கடினப்படுத்தி செய்த பாவங்கள், हाँ, तेरे हृदय को कठिन करके किए हुए पाप, வசனத்தை கேட்டும் மறுபடியும் செய்த பாவங்கள், वचन को सुनकर फिर से किए गए पाप, இன்னைக்கு பகல் காலம் உன்னை விட்டு தகர்க்கப்பட வேண்டும். हाँ, जो दोपहर के समय तेरे अंदर से वो चूर चूर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அது தகர்க்கப்படாத வரைக்கும் वो जब तक चूर चूर नहीं होगा, எத்தனை ஆண்டுகள் ஜெபம் பண்ணினாலும் உன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. अरे तू कितने भी साल से प्रार्थना क्यों करे, तेरा प्रार्थना सुना नहीं அது जाएगा। உனக்குள் கடினமா இருக்கும் வரைக்கும், वो जब तक तेरे अंदर कठिन रहेगा, எத்தனை காலங்கள் உபவாசம் பண்ணினாலும் உன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. अरे कितने भी काल समय तू उपवास रहेगा तो भी तेरा प्रार्थना नहीं सुना जाएगा। வேதம் தெளிவாய் சொல்கிறது. वचन साफ कहता है 18வது அதிகாரத்தில் 18वें अध्याय में, எசேக்கியா ராஜாவான உடனேயே हिजकिय्याह राजा बनते ही மேடைகளை அவன் அகற்றினான். ऊंचे स्थानों को गिरा दिया। அவன் வேதம் தெளிவாய் சொல்கிறது. वचन साफ कहता है, சிலைகளை தகர்த்தான். हाँ, पुतले को जो तोड़ के चूर किया, அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். उसके प्रार्थना परमेश्वर सुने। மீதி உள்ள காரியத்தை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். बचावा कार्य अगला हफ्ता हम देखेंगे। 4 காரியத்தையும் பேசணும்னு தான் வந்தேன். 4 कार्य कहने के लिए मैं आया, நேரம் இல்ல, நேரம் முடிஞ்சிட்டு நமக்கு. समय नहीं, समय समाप्त हो गया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, மேடைகள் அகற்றப்பட வேண்டாம். ऊंचे स्थान गिरा दिए जाने உன்னை चाहिए। எந்த இடத்துல உயர்வா நினைச்சிட்டு இருக்க? तू जिस जगह पर अपने आप को ऊंचा समझ रहा है, இல்லங்க, नहीं, இயேசு உயர்த்தப்பட வேண்டாம். यीशु ऊंचा होना चाहिए। இயேசு உயர்த்தப்பட வேண்டாம். यीशु ऊंचा होना உன்னை चाहिए। மேன்மையாய் வைத்தவரை உயர்த்த வேண்டாம். जिसने तुझे ऊंचा रखा वो ऊंचा होना உன்னை வாழ चाहिए। வைத்தவரை உயர்த்த வேண்டாம். जिसने तुझे जीने के लिए रखा वो ऊंचा होना எந்த चाहिए। இடத்திலும் நீ உயர்த்தப்படக்கூடாது. किसी भी स्थान में तू ऊंचा मत हो। பைபிள் சொல்லுது, बाइबल कहता நீ है, அவரை உயர்த்தினார், तू उनको ऊंचा करेगा நீ तो, அவரை மேன்மைப்படுத்தினார், तू उनकी तारीफ करेगा तो, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். तुझे परमेश्वर ऊंचा उठाएंगे। உன்னை கர்த்தர் உயர்த்துவார். तुझे परमेश्वर ऊंचा उठाएंगे। பைபிள் தெளிவா சொல்லுது, पवित्र शास्त्र साफ कहता है, தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, जो अपने आप की प्रशंसा करता है वो उत्तम नहीं। தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. जो व्यक्ति परमेश्वर के द्वारा प्रशंसा पाता है वही उत्तम है। உன்னை உயர்த்தாத, अपने आप को बड़ा मत கர்த்தர் कर। உனக்கு தந்தவைகளையும் உயர்த்தாத, परमेश्वर ने जो चीज है तुझे दी उसका भी ऊंचा मत உன் कर। குடும்பத்தை உயர்த்தாத, तेरे परिवार को ऊंचा मत உன் कर। பிள்ளைகளை உயர்த்தாத, तेरे बच्चों की तारीफ मत कर। உனக்கு கர்த்தர் எல்லா தந்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரை உயர்த்து. तेरे को जो भी चीज हो परमेश्वर ने दी है, इसीलिए परमेश्वर को ऊंचा உன் कर। வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் உயர்த்தப்படுவாராக. तेरे जीवन के सारे हिस्से में परमेश्वर ऊंचा किया जाए। மேடை யாருக்குரியது? தேவனுக்குரியதா இருக்கட்டும். अरे ऊंचा स्थान मंच किसके लिए? परमेश्वर का रहे। திறமைகளை உயர்த்தாத, तेरे काबिलियत टैलेंट को ऊंचा मत ஞானத்தை कर। உயர்த்தாத, तेरे ज्ञान बुद्धि को ऊंचा मत படிப்பை कर। உயர்த்தாத. तेरे पढ़ाई लिखाई को ऊंचा मत कर। எல்லாவற்றிலும் தேவன் உயர்த்தப்படுவாராக. इन सारी चीजों में परमेश्वर ऊंचा होवे। மேடைகள் அகற்றப்படட்டும். ऊंचे स्थान हटा दिए जाए। உனக்குள்ள நீயே சில மேடைகளை போட்டிருக்கிற. तू ही तेरे अंदर कुछ मंच को खड़ा किया है। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, पवित्र आत्मा साफ कह रहे, இன்னைக்கு அதை அகற்றி போட்டுரு, हाँ, जो उसे गिरा दे, எல்லாத்தையும் உடைச்சிரு. उन सबको तोड़ दे। அது இருக்கவே கூடாது. वो रहना ही नहीं चाहिए। தேவன் நான் ஒன்றுமில்லை, मैं कुछ भी नहीं। யோவான் ஸ்நானகனை போல यूहन्ना बपतिस्मा देने वाले के ஆண்டவரே, समान நீர் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. परमेश्वर आप ऊंचा होवे। வாழ்க்கையில் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். तेरे जीवन में तेरा प्रार्थना परमेश्वर सुनेंगे। ஜெபத்தை கேட்பார். तेरी प्रार्थना को सुनेंगे। சிலைகள் தகர்க்கப்படட்டும்.
जो पुतले वो चूर चूर होवे ஆண்டவருக்கு அது பிரியமே கிடையாது. परमेश्वर को पसंद ही नहीं சிலை வழிபாடு தேவனுக்கு பிரியமில்லை. पुतला के पीछे करना उसको धनवंत करना परमेश्वर को पसंद नहीं தகர்க்கப்பட வேண்டிய பாவங்கள் தகர்க்கப்படட்டும். जो पापे चूर चूर होनी चाहिए वो चूर चूर होवे பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர். पवित्र आत्मा तेरी मदद करने के लिए काफी है பரிசுத்த ஆவியானவரை கேளு. पवित्र आत्मा को मांग உனக்குள்ளவர் இறங்கி வருவார். तेरे अंदर वो उतर कर आएंगे தகர்க்க முடியாத சில பாவங்கள் जो पाप को जो तुम तोड़ नहीं सकते கர்த்தர் தகர்ப்பார். परमेश्वर तोड़ेंगे தகர்த்த பிறகு உனக்கு வாழ்க்கை உண்டாகும். तोड़ने के बाद तेरे लिए अच्छा जीवन होगा ஹalleluya. हालेलुया அது தகர்ந்துட்டுன்னு வெச்சுக்க. वो अगर टूट के चूर चूर हो गया तो ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பரலோகம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். तू जो भी प्रार्थना करेगा उसके लिए स्वर्ग जो है जवाब जो है हाँ आमीन कर देगा. அதற்கு பிறகு நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. उसके बाद तेरे को रोने की आवश्यकता नहीं. எசேக்கியாவை போல தைரியமாய் தேவ சமூகத்தில் போகலாம். हिजकिय्याह की तरह धैर्य के साथ परमेश्वर के सामने खड़ा हो सकता है. கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. जो घुटने टेक सकते घुटने टेक लीजिए. மற்றவர்கள் நீங்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். बाकी सभी जन खड़े हो जाइए. கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஜெபம் பண்ணு. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर प्रार्थना உங்க कीजिए. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. आपका आवाज उठाकर परमेश्वर से प्रार्थना कीजिए. எசேக்கியா ராஜாவுடைய हिजकिय्याह राजा ஒரு சிறிய ஜெபத்தை கேட்டவன். एक छोटी सी प्रार्थना को सुने. 1 மினிட் கூட இல்ல அவன் ஜெபிக்கலங்க. अरे उसका प्रार्थना 1 मिनट भी नहीं था. 30 செகண்ட்ஸ் தான் அவன் ஜெபம் பண்ணிருப்பான். एक 30 सेकंड ही उसने प्रार्थना किया होगा. 30 வினாடிகள் ஜெபித்த 30 सेकंड की ये प्रार्थना எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு हिजकिय्याह राजा की प्रार्थना सुनकर ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். परमेश्वर इसके लिए अद्भुत किए. மரணத்திலிருந்து நீக்கு போக்கு கொடுத்தார். मृत्यु से छुटकारा दिए. வியாதியை சுகமாக்கினார். बीमारी को चंगा किए. அவனை வாழ வைத்தார். उसे जीने के लिए रखे. காரணம் என்ன? कारण क्या? காரணம் என்ன? कारण क्या? அவன் மேடைகளை அகற்றினவன். वो जो के ऊंचे स्थान को गिरा दिया था. மேடைகளை அகற்றினவன். मंच को गिरा दिया था. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. हाथों को परमेश्वर के उठाकर परमेश्वर என் வாழ்க்கையில இன்னும் சில மேடைகள் இருக்குப்பா. मेरे जीवन में अब भी कुछ ऊंचे स्थान गए प्रभु. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாமே. कोई भी चुपचाप मत रहिए. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. आंखों को बंद कर परमेश्वर से प्रार्थना கண்களை மூடி कीजिए. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. आंखों को बंद करके परमेश्वर से प्रार्थना உனக்குள்ளால कीजिए. என்ன மேடை இருக்கு? तेरे अंदर कौन सा ऊंचा எதை स्थान है? மேன்மையா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? किसे तो घमंड से सोच रहा எதை है? மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? किसकी तो बड़प्पन से सोच रहा எதை है? உயர்த்தி பேசி பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? किसे तो ऊंचा बोलकर पकड़ के बैठा அதெல்லாம் है? குப்பைன்னு நினைச்சுக்க. वो सब कचरा है करके तो அற்பமும் குப்பையுமாய். वे सभी तुच्छ और कचरा है. அற்பமும் குப்பையுமாய். वे सभी तुच्छ और कचरा है. எல்லாம் கர்த்தர் தந்த மேன்மைகள். ये सारी चीजें जो परमेश्वर की दी हुई எல்லாம் है, கர்த்தர் தந்த நன்மைகள். ये भलाई सब परमेश्वर ने दिया எல்லாம் है. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள். ये आशीर्वाद परमेश्वर ने दिया நம்மை है. நேசித்ததுனால அவர் தந்ததுங்க. हमसे प्रेम किए इसलिए उन्होंने हमें கையை உயர்த்தி दिया. கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க ஏசப்பா. हाथ उठाकर यीशु पिता, வரைக்கும் நீங்க தந்ததை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன். अभी तक जो आपने दिया उसे ऊंचा पकड़ कर बैठा हूँ. சொல்லி இனிமே आगे से உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே. आपको ऊंचा उठाऊंगा. உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே. आपको ऊंचा करूंगा. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உங்களை உயர்த்துவேன். हाथ उठाकर कितने लोग आपको ऊंचा எனக்கு उठाऊंगा. தந்தவைகளை தாழ்த்தி मुझे जो दिया गया उसे दीन உங்களை कर உயர்த்துவேன். உங்களை உயர்த்துவேன். உங்களை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? मैं आपको ऊंचा उठाऊंगा. आपको ऊंचा उठाऊंगा. கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. हाथ उठाकर परमेश्वर से बोलिए, ஆண்டவரே परमेश्वर நான் சொர்க்கமோ मैं छोटा நீர் हूँ, பெருகவும் ஆண்டவரே. आप बड़े प्रभु. எத்தனை பேர் சத்தமா 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 ஏன் சத்தத்தை கேட்கணும்? நீங்க சொல்லுங்க. कितने लोग कितना आवाज उठाकर मेरी आवाज में सुने आंदवरे, आपको? परमेश्वर நான் சொர்க்கமோ मैं घटूं, நீர் பெருகவும் ஆண்டவரே. तू बड़े प्रभु. நீர் என்ன நல்ல ஆசி வச்சிருக்கீங்க. आपने मुझे अच्छे से आशीष किया நிறைய நன்மையை है, தந்திருக்கீங்க. अच्छी भलाइयां दिए गए. இந்த இடத்துலயும் किसी भी அதை जगह உயர்த்தி பேச மாட்டேன். मैं ऊंचा करके नहीं बताऊंगा எல்லாம் उसे. தந்தவரே जो सब कुछ दिया, என்ன வாழ வச்சற உயர்த்துவேன். मुझे जिसने जीने के लिए लगा उसे ऊंचा வாழ வச்சற उठाऊंगा. உயர்த்துவேன். मुझे जिसने जीने के लिए लगा उसे ऊंचा இயேசுவா उठाऊंगा. சொல்லுவியா? यीशु पिता से बोलेगा क्या? இயேசுப்பா உனக்கு உதவி செய்ய வருகிறார். यीशु पिता तेरी मदद करने के लिए आ உன் ஜெபம் रहेंगे. கேட்கப்படும் பாத்துக்க. तेरी प्रार्थना सुनी जाएगी. உன்னை தாழ்த்து. तो अपने आप को दीन உன்னை कर, சிறுமைப்படுத்து. अपने आप को छोटा कर. இயேசு உயரப்படட்டும். यीशु बड़ा होवे. உனக்குள் இருக்கிற அகங்காரம் என்கிற மேடை உடையட்டும். तेरे अंदर जो अहंकार का जो मंच है वो टूटे. பெருமை என்கிற மேடை உடையட்டும். घमंड करके जो मंच है वो टूटे. வெற்றிமை என்கிற மேடை உடையட்டும். बड़ाई करना जो ऊंचा स्थान है वो टूटे. உயர்த்தும் மேடை உடையட்டும். अपने आप को ऊंचा करने का मंच टूटे. கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. परमेश्वर तेरी मदद கையை உயர்த்தி करेंगे. சொல்லுங்க ஆண்டவரே. हाथ उठाकर बोलिए, சிலைகள் தகர்க்க விரும்புகிறேன். पुतला को तोड़कर चुकड़ा நீர் चूर விரும்பாத कर சிலைகளை நான் தகர்க்க விரும்புகிறேன். आप जिसे नहीं चाहते उस पुतले को तोड़ कर கைகளை चूर करना உயர்த்தி चाहता சொல்லி हूं. எனக்குள் இருக்கிற கடின பாவம் हाथ उठाकर बोल, मेरे अंदर का कठिन पाप ஒருவேளை
हो सकता है நிறைய தடவை ஜெபம் பண்ணிருப்ப, कई बार तूने प्रार्थना किया நிறைய है, தடவை தீர்மானம் எல்லாம் பண்ணிருப்ப. बहुत सी बार तूने फैसला सब लिया है, உனக்குள்ளால ஒரு பாவம், तेरे अंदर का एक पाप, எமன் துணிகரமாய் செய்த பாவம். हिम्मत के साथ ढिठाई से किया पाप, அதுதான் உன்னை மறுபடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. वही तुझे बार बार सता रहा है, टॉर्चर कर रहा है. அந்த பாவம் தான் மறுபடி உன்னை பின் தொடருது. वही पाप फिर से तेरा पीछा करते आ रहा நிறைய है. தடவை எச்சரிக்கப்பட்ட, कई बार चेतावनी पाया, அழுத, रोया, ஆண்டவரே परमेश्वर மனம் திரும்புறேன், मैं मन फिराता हूँ, விட்டுறேன், छोड़ देता हूँ, இது வேண்டாம், ये नहीं चाहिए मुझे, இதனால் நான் எச்சரிக்கப்பட்டேன், इससे मैं चेतावनी पाया, இது வேண்டாம் वो मुझे नहीं चाहिए, அப்படின்லாம் சொன்னேன். ऐसा सब कहा. மறுபடியும் செய்ததனால கடினப்பட்டிருக்கிறது. दोबारा करने से ये कठिन हो गया है. இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லு, आज हाथ उठाकर बोल, ஆண்டவரே परमेश्वर கடின பாவங்களை कठिन पापों को தகர்ப்பதற்கு तोड़कर चूर करने के लिए ஆவியின் அக்கினியை என் மேல ஊற்றுங்க. வாய் திறந்து சொல்லுவியா? पवित्र आत्मा के अग्नि को उंडेलिए करके बोलो क्या? ஆவியின் அக்கினியை என் மேல ஊற்றுங்க. पवित्र आत्मा के अग्नि मुझ पर उंडेलिए. பரிசுத்த ஆவியின் அக்கினி உனக்குள்ளால வந்துட்டுனா உன் லைஃப் ஸ்டைல் மாறிடும். पवित्र आत्मा अग्नि तेरे अंदर आते तेरा जीवन शैली உன்னால बदलेगा. முடியாத பாவத்தை அவர் தகர்த்திருவார். பாத்துக்க, तुझसे जो नहीं होता पापों को वो चूर चूर करेंगे. பைபிள் சொல்லுது பலவீன நேரங்களில் நமக்கு பலன் தரக்கூடியவர். बाइबल कहता है हमारे कमजोरी के समय में बल देता है. ஆமென். அவர் உன்னை பலப்படுத்துவார். वो तुझे बलवंत करेंगे. பரிசுத்த ஆவிக்காக நல்ல காத்திருந்து ஜெபம் பண்ணு. पवित्र आत्मा के अच्छे से इंतजार करके प्रार्थना பரிசுத்த कर. ஆவியை பெற்று துணிகரமா பாவம் செய்றனா உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லை என்பதையும் புரிந்துகொள். पवित्र आत्मा प्राप्त करने के बाद भी तो ढिठाई से पाप करता है, तो तूने जो पवित्र आत्मा पाया वो तेरे अंदर नहीं है करके जान ले. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. आज परमेश्वर तेरी मदद சர்வ வல்லமை करेंगे. உள்ள தெய்வத்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में பரிசுத்த अर्पण करते हैं. ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. पवित्र आत्मा हमसे बात की अच्छे के लिए धन्यवाद. இசைக்கியா ராஜா, इज़ेकिय्याह राजा மேடைகளை அகற்றினான் ஆண்டவரே. ऊंचे स्थान मंचों को गिरा சிலைகளை दिया, தகர்த்தார். पुतलों को चूर चूर விக்கிரக किया, தொப்புக்களை வெட்டினார். मूर्तियों के अशेरा को काट दिया, இவன் வெண்கல பலிபீடத்தை உடைத்து போட்டார். पीतल की वेदी को तोड़ दिया. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டீங்க. उसके प्रार्थना को परमेश्वर सुने. ரெண்டு காரியத்தின் மூலம் எங்களோடு பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி. आज दो कार्य से हमसे बात किए इसके लिए धन्यवाद. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும். पवित्र आत्मा लगातार कार्य பிள்ளைகளோடு कीजिए. இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கட்டும். मेरे बच्चों के साथ ये वचन बातें करते रहे. குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करके भेजते சமாதானம் உண்டாவதாக, हैं. शांति होवे, நன்மை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். भलाई होने के लिए मैं प्रार्थना करता हूँ. உம்முடைய வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके सामर्थ्य हाथों में अर्पण करते உங்க गए. நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके नाम की महिमा கிருபை कीजिए. உண்டாவதாக. अनुग्रह होवे, துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर में आपको देते இயேசுவின் हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता. மில்கர் बोली ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.